ஸோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த கேஷ்யூ போர்மா செக்டாரில் ஒரு பெரிய ஸ்கேம்ஸ் நடந்துகிட்ருக்கு. அது என்ன ஸ்கேம்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பழைய போர்மாவை எடுத்து கொடுத்துட்றாங்க. அதுவும் பழைய போர்மா தான், ஏற்கனவே ஓடிட்டு வந்த போர்மா தான், முன்னாடி இருக்கும்போது நல்லா தான் ஓடிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த போர்மா ரொம்ப ரொம்ப பழைய போர்மாலாம் கிடையாது. அண்ட் தென் அது ரிஜெக்ஷன் போர்மாஸ். அதில் மேக்ஸிமம் வர்றது எல்லாமே ரிஜெக்ஷன் போர்மாஸ் தான். ஏன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, அதாவது கஸ்டமர் இடத்துல ஒரு போர்மா ஒர்க் ஆகாமல் கிடக்கிற போர்மாவெலாம் ரீயூஸ் போர்மான்னு சொல்லி அதாவது நிறைய ஏரியாஸில் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த மாதிரியான மேக்ஸிமமான ஸ்கேம்ஸு இப்போதைக்கு பண்ருட்டி ஏரியாவில் நடந்துகிட்ருக்கு. அதாவது நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போதும் ஓட்டும்போதும் அந்த போர்மாவுக்கு எந்த ப்ராப்ளமே இருக்காது. ஆனால் கரெக்டாக உங்களுக்கு ஒரு 1 இயர் கழித்து தான் அந்த போர்மாவோட ப்ராப்ளம்ஸ் கொஞ்சமாக உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். அதாவது பயிரோட குவாலிட்டி உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். பயிர் ஒழுங்காக போர்மா ஒழுங்காக ஆகாமல் இருக்கும். அண்ட் தென் பீலிங் சுத்தமாக பீலிங் ஆகாமல் தான் உங்களுக்கு வரும். அண்ட் தென் மேக்ஸிமம் போர்மா உங்களுக்கு ஒரு ஹை ரேஞ்சில் போய் பயிர் பூரா உங்களுக்கு அடிச்சிடும். அந்த மாதிரியான மேக்ஸிமம் ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ நம்மளோட கஸ்டமர் ஒருத்தவர், அதாவது நார்த்து கஸ்டமர் ஒருத்தவர் என்ன சொல்லியிருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மேக்ஸிமம் ஒரு 460லேருந்து ஒரு 570 ஆன ஒரு ஃபெயிலியர் போர்மாஸ் இருக்கான். அந்த ஃபெயிலியர் போர்மாஸ் இப்போதைக்கு நம்மளோட சவுத்தர்ன் ரேஞ்ச், அதாவது சவுத்தர்ன் ரேஞ்சஸில் இப்போதைக்கு நிறைய போர்மாஸ் டெலிவரி ஆகிருக்கு. அது எல்லாமே ஃபேக் போர்மாஸா. அதாவது ஃபேக் மீன்ஸ் அது எல்லாமே அதாவது சம்டைம்ஸ் யூஸ் பண்ணி அந்த போர்மா எதுவுமே குவாலிட்டியே இல்லாத போர்மா தான். அந்த மாதிரி போர்மா நிறைய போர்மா இப்போ நம்மளோட இடத்துக்கு வந்திருக்கு. ஸோ அதெல்லாம் அதாவது சில டெக்னீஷியன்ஸ் அதை காஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா நிறைய ப்ராஃபிட் வர்றதால அந்த போர்மாஸ் இங்கே ப்ரொமோட் பண்ணுறாங்க. அதனால நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது. ஸோ நீங்கள் இந்த ஸ்கேம்ஸ்லேருந்து கொஞ்சம் ப்ரிவென்ஷனாக இருங்க அப்படின்னு நம்மளோட ஒரு கஸ்டமர் சொன்னார். ஸோ அந்த கஸ்டமர் நம்மக்கிட்ட ஒரு ப்ரீமியம் கோர்ஸ் எடுத்திருக்காரு. ஸோ அதனால் நம்மக்கிட்ட அதை பற்றியான டிஸ்கஷன் பண்ணார். ஸோ அதனால தான் உங்களுக்கு நான் இந்த வீடியோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்களும் அதுலேருந்து ப்ரிவென்ஷனாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்செப்டுக்காக தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோ பண்ணிட்டேன். அண்ட் தென் ஸோ அதனால தான் நான் இந்த வீடியோ பண்ணுறேன். ஸோ மேக்ஸிமம் நீங்கள் ஏதாவது ஒரு ஓல்டு போர்மா வந்துச்சுன்னா நீங்கள் அதாவது சவுத் ரேஞ்சில் இருக்கிற பீப்புள்ஸ் டேரெக்டாக என்னோடய காண்டாக்ட் நம்பர் நான் கீழே போகிறேன், என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு பர்சனலாகவே நான் உங்களுக்கு செக் பண்ணிவிட்டு அந்த போர்மா நீங்கள் யூஸ் பண்ணலாமா இல்லை வேணாமா அப்படிங்கிற உங்களுக்கான ஒரு டீட்டெயில் நான் சொல்கிறேன். அண்ட் தென் இதில் என்னென்ன ஸ்கேம்ஸ் நடக்குதுங்கிறத நான் உங்களுக்கு நேராக சொல்கிறேன். அண்ட் தென் நம்ம இப்போ கண்டென்ட்குள்ளே போகலாம். ஸோ ஸ்கேம்ஸர் அதான் நல்ல ஒரு அதிகமான ஒரு ப்ராஃபிட்டுக்காக உங்கள்கிட்ட அந்த போர்மா உங்கள் தலையில் தள்ளிடுவாங்க. அதாவது ஏற்கனவே சரியில்லாத போர்மா தான், அதை எப்படியாவது உங்கள் தலையில் கட்டணும்னு சொல்லி காஸ்ட் வைஸ் நான் கம்மி பண்ணி தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி உங்களை ஏமாற்றிடுவாங்க. அண்ட் தென் அப்படி சொல்லியே மேக்ஸிமம் உங்கள் தலையில் அந்த போர்மா கட்டிடுவாங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது ஓவர் ப்ரைஸ். இப்போ ஒரு போர்மா ஒரு 2லேருந்து ஒரு 3 பேர் இல்லை ஒரு 4 பேர்கிட்ட கை மாறும்போது அதோடய ப்ரைஸ் ரொம்ப ஹையாக இருக்கும். அதாவது ஒருத்தங்க ஒரு மார்ஜின் வச்சு தான் அந்த போர்மா வரும். இப்போ உங்களுக்கு ஒரு போர்மா மேக்ஸிமம் இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ ஒரு கஸ்டமர்கிட்டேருந்து உங்களுக்கு ஒரு 80,000க்கு போர்மா வருதுன்னு வைங்களேன். அது செகண்டுகளில் இருக்கும்போது உங்களுக்கு, அதாவது செகண்ட் பர்சன்ட் அது கை மாறும்போது உங்களுக்கு 80,000ன்னு சொன்னதை, அதாவது மேக்ஸிமம் ஒரு 1,20,000 அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவே தேர்ட் பர்சன்ட்டை மாறும்போது 1,50,000 இல்லை 60,000 சொல்லுவாங்க. அண்ட் தென் ஃபோர்த் பர்சன்ட்டை மாறும்போது அது கண்டிப்பாக ஒரு 2 லட்ச ரூபாய்க்கு வரும். ஸோ இப்படி தான் அந்த ஸ்கேம்ஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது இப்போ 80,000 ரூபாய்க்கு வாங்கி டேரெக்டாகவே 1,20 கூட விற்பாங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதான் அந்த போர்மாவோட ஒரிஜினல் குவாலிட்டி அண்ட் ஒரிஜினல் குவாலிட்டியே 80,000 ரூபாய்க்கு தான். அதை வாங்கி இவ்வளோ ப்ரைஸ் வச்சு விற்பாங்க. அப்படி விற்றா உங்களுக்கு அந்த போர்மாவோட உண்மையான குவாலிட்டி என்னன்னே உங்களுக்கு தெரியவே தெரியாது. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா
ஃபேக் சர்டிஃபிகேட்ஸ் அண்ட் டாக்குமெண்ட்ஸ். இப்போ மேக்ஸிமம் வந்து இப்போ நான் ஆன்லைனுக்குள்ளே போனாலே வந்து நிறையா யூஸ்டு மிஷினுங்கிறது நம்ம ஃபேஸ்புக் குரூப்ஸில் நிறையாவே வருது. ஸோ அதை நான் செக் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு நான் மெசேஜ் பண்ணேன்னா எனக்கு மேக்ஸிமம் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த போர்மா வந்து 2 இயர்ஸ் தான் யூஸ் பண்ணது, இல்லை 1 இயர் தான் யூஸ் பண்ணது அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் தென் நான் அதை ஃபோட்டோவில் பார்த்தாலே நமக்கு வந்து மேக்ஸிமம் வந்து இப்போ ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் பார்த்தாலே தெரிஞ்சிடும். அதாவது வந்து இது வந்து எத்தனை வருஷம் யூஸ் பண்ணது அப்படிங்கிறத பார்த்தாலே வந்து தெரிஞ்சிடும். ஸோ அப்படி நான் ஃபோட்டோவிலே பார்க்கும்போதே எனக்கு தெரிஞ்சிடும். அண்ட் தென் இது வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ணது. அண்ட் தென் மேக்ஸிமம் வந்து இந்த கட்டிங் மிஷின் சேல்ஸ் பண்ணுறவங்களே, ஆட்டோமேட்டிக் கட்டிங் மிஷின் சேல்ஸ் பண்ணுறவங்களே ஒரு நல்ல ஒரு கம்பெனி பிராண்ட் நேம் யூஸ் பண்ணி தான் சேல்ஸ் பண்ணுறாங்க. அண்ட் தென் எனக்கு வந்து ப்ரைவேட்டாக அந்த மெசேஜ் பண்ண நிறைய பேர் வந்து ஒரு நல்ல ஒரு கம்பெனி பிராண்ட் நேம் சொல்லி தான் வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் அந்த கம்பெனி வந்து அப்படி ஒரு கட்டிங் மிஷினே செஞ்சதே கிடையாது. அது வந்து எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா பர்சனலாக எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா நான் வந்து எல்லா கம்பெனிஸ் கூடயுமே நான் வந்து அதாவது எல்லா கம்பெனிஸோட மிஷின்ஸையும் நான் வந்து நேரில் போய் நான் பார்த்துருக்கேன். அதனால் எனக்கு வந்து பர்சனலாக நல்லா தெரியும். அண்ட் தென் இந்த மாதிரியான ஃபேக்ஸ் வந்து நிறையா நடக்குது. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அந்த செமி ஆட்டோமேட்டிக் கட்டிங் மிஷினை எடுத்து வச்சுக்கிட்டு, அதாவது வந்து இது வந்து செகண்ட் ஹேண்ட் மிஷின் இருக்குது, இது வந்து சேல்ஸுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க எல்லார்ட்டையும் வந்து சொல்லிகிட்ருக்காங்க. அந்த செமி ஆட்டோமேட்டிக் கட்டிங் மிஷின் ஏதுன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, அதாவது பண்ருட்டியில் ஒரு டைமில் வந்து அது வந்து ஃபெயிலியர் ஆன மிஷின்ஸ்லாம் மொத்தமாக எடுத்து குப்பையில் போட்டாங்க. அதாவது இரும்பு கடையில் போட்டாங்க. அந்த இரும்பு கடையில் போட்ட மிஷின்லாம் தான் நார்த்தில் போச்சு. நார்த்தில் போய் ஒரு பீரியட் வரைக்கும் அந்த மிஷின் வந்து உடச்சி பார்த்து செட் ஆகாது அப்படிங்கிற மாதிரியான சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி சொன்ன மிஷினை வந்து திரும்பியும் வந்து அங்கேயிருந்து வந்து ரிட்டர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியான நிறைய கஸ்டமர்ஸ் வந்து அதை வந்து ரிட்டர்ன் பண்ணுறாங்க. தயவுசெய்து சொல்கிறேன், அந்த மாதிரி ஆட்டோமேட்டிக் கட்டிங் மிஷின்லாம், அதாவது செமி ஆட்டோமேட்டிக் கட்டிங் மிஷினை தயவுசெய்து வந்து ப்ரிஃபர் பண்ணாதீங்க. அது உங்களுக்கு தான் வந்து அது டேஞ்சர். அதனால் சொல்கிறேன், உங்களுக்கு கட்டிங் மிஷின் வேணும்னு நினச்சிங்கன்னா இங்கே நம்ம நல்ல குவாலிட்டியான கட்டிங் மிஷின் நிறைய இருக்குது. ஸோ தயவுசெய்து செகண்ட் ஹேண்டில் வாங்கும்போது இதெல்லாம் பார்த்து வாங்குங்க. அதுக்கு தான் என்னோடய நம்பரையும் நான் கீழே போடுறேன். என்கிட்ட ஒரு சஜஷன் கேட்குறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. அண்ட் தென் அன்குவாலிஃபைடு ஃபேக் டெக்னீஷியன், அதாவது டெக்னீஷியனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு டெக்னீஷியன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் இப்போ ஒரு மிஷின் வாங்குறீங்கன்னா அதுக்கு முன்னாடி அந்த டெக்னீஷியன் வந்து ஒரு நல்ல டெக்னீஷியனா அப்படிங்கிற மாதிரியான கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு போய் மிஷின் வாங்க. தேவையில்லாமல் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஒரு டெக்னீஷியனை தேவையில்லாமல் நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணாதீங்க. ஸோ நீங்கள் அப்படி ரெஃபர் பண்ணிங்கன்னா அது மேக்ஸிமம் உங்களுக்கு தான் நாளைக்கு ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், நல்லா தெரிஞ்ச ஒரு டெக்னீஷியனை நீங்கள் எப்பயுமே வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கள். மேக்ஸிமம் வந்து ஒரு அன்குவாலிஃபைட் டெக்னீஷியனை இன்ஸ்டாலேஷனுக்கு கூட நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணாதீங்க. நல்ல ஒரு தெரிஞ்ச டெக்னீஷியனை மட்டும் மேக்ஸிமம் நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கள். அதான் உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா நிறைய பேர் வந்து என்கிட்ட இந்த ப்ராப்ளம் வந்து சொல்கிறாங்க, ஒரு டெக்னீஷியன் வந்து ஒரு பழைய போர்மா வந்து ஒரு ஒழுங்காக வந்து செக் பண்ண மாட்டுறாங்க, செக் பண்ணாமல் வந்து என்கிட்ட சேல்ஸ் பண்ணிட்டாங்க. கடைசியில் நான் பார்க்கும்போது தான் எனக்கு தெரியுது இந்த போர்மா வந்து இதுக்கு இந்த ரேட்டுக்கு வந்து ஒர்த்து இல்லை, என்னை வந்து என்கிட்ட வந்து இதை வந்து என் தலை கட்டி விட்டாங்க அப்படின்னு மாதிரியான நிறைய கஸ்டமர்ஸ் வந்து என்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ அதனால தான் நான் வந்து தெளிவாக சொல்கிறேன். நான் எங்கே போனாலுமே நிறைய கஸ்டமர்ஸ் என்கிட்ட வந்து இந்த மாதிரியான சின்ன இஷ்யூஸ் வந்து சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. அதனால தான் அவங்ககிட்ட நான் சொல்கிறேன், தயவு செஞ்சு சொல்கிறேன், ஒரு நல்ல தெரிஞ்ச டெக்னீஷியனை கிட்ட ப்ரிஃபேர் பண்ணுங்கள். அதான் வந்து உங்களுக்கு நல்லது. ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன். ஸோ மேக்ஸிமம் நீங்கள் ஒரு ட்ரஸ்டடான ஒரு எலக்ட்ரிஷியன், அதாவது ட்ரஸ்டான ஒரு டெக்னீஷியனை ப்ரிஃபர் பண்ண ரொம்ப நல்லது. அண்ட் தென் கான்ட்ராக்டை அதாவது கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணணும். மேக்ஸிமம் வந்து நம்ம ஏரியாவில் யாரும் கான்ட்ராக்ட்லாம் போட மாட்டாங்க. அதுவும் இந்த மாதிரி இஷ்யூஸ்க்கெலாம் செகண்ட் ஹேண்ட் போர்மாவுக்கு மேக்ஸிமம் கான்ட்ராக்ட் போடுறது நல்லது. மேக்ஸிமம் நார்த் சைடில் மேக்ஸிமம் நிறைய பேர் ப்ரிஃபேர் பண்ணுவாங்க. நம்ம சைடில் யாருமே அதை ப்ரிஃபேர் பண்ண மாட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஒரு ட்ரஸ்டடான ஒரு ரீசனுக்காக தான் அது சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கேஷி போர்மா இல்லை ஒரு நல்ல ப்ரிஃபரன்ஸ் பண்ண ஒரு இது வேணுன்னா கீழே நம்மளோட கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கான ஒரு செகண்ட் ஹேண்ட் போர்மா நானே வந்து உங்களுக்காக சூஸ் பண்ணி நானே வந்து உங்களுக்கு சூஸ் பண்ணி நான் தரேன். ஸோ நல்ல ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸ்லேயும் நான் தரேன். ஸோ உங்களுக்கு அதாவது செகண்ட் ஹேண்ட் போர்மா அது நியூ போர்மா தேவைப்படுச்சுன்னா கீழே நம்ம நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள்.